வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் தற்போது மிகுந்த பரபரப்பு மற்றும் சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக நடிகர் விஜயால் 2024 பிப்ரவரியில் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் குறித்த சமீபத்திய செய்திகள், அறிவிப்புகள் மற்றும் அதன் தீவிர செயல்பாடுகளைப் பற்றி இன்று விரிவாக பார்ப்போம். 2024 பிப்ரவரியில் நடிகர் விஜய் தலைமையில் தொடங்கப்பட்ட டிவிகே 2026 சட்டமன்ற தேர்தல்களை முக்கிய இலக்காக கொண்டு தமிழகம் முழுவதும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த கட்சி இடதுசாரி கொள்கைகளான அம்பேத்கரியம், பெரியாரியம் மற்றும் மார்க்சியம் ஆகியவற்றை தனது சித்தாந்த அடிப்படையாக கொண்டுள்ளது. சமூக நீதி மற்றும் பிராந்திய சுயாட்சியை வலியுறுத்துகிறது. ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் தேசிய அளவிலான பாரதிய ஜனதா கட்சி ஆகிய இரு முக்கிய கட்சிகளையும் டிவிகே தீவிரமாக எதிர்க்கிறது. 2025 பிப்ரவரியில் கட்சி தனது அமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் தமிழகம் முழுவதும் 70,000க்கும் மேற்பட்ட பூத் ஏஜென்ட்களை நியமிக்கும் பெரிய இலக்கை நிர்ணயித்துள்ளது. இது 2026 தேர்தல்களுக்கான அடித்தளமாக அமையும். வின் பொதுச் செயலாளராக என். ஆனந்த் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். மேலும் ஜூன் 2025 மாதம் முன்னாள் இந்திய வருவாய் சேவை அதிகாரி கே.ஜி. அருண்ராஜ் பிரச்சாரம் மற்றும் கொள்கை மேம்பாட்டு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு கட்சியின் தொடர்பாட்டை வலுப்படுத்துகிறார். மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியின் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான சிறப்பு குழுக்களையும் டிவிகே அமைத்துள்ளது. கூட்டணிகள் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் முழு அதிகாரம் கட்சித் தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ளது. இது அவரது தலைமையை வலியுறுத்துகிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏற்பட்ட சிறு பின்னடைவு இருந்த போதிலும் விஜய் தனது பொது தோற்றங்களையும் பிரச்சாரங்களையும் மீண்டும் தொடங்கி கூட்ட மேலாண்மைக்கு கவனம் செலுத்தி வருகிறார். டிசம்பர் 2025 18 அன்று அவர் ஈரோட்டில் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இது பெரும் பொதுவெளி கவனத்தை ஈர்க்கும். டிவிகே ஆளும் திமுகவுக்கு நேரடி போட்டியாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. எம்ஜிஆரின் அரசியல் பயணத்துடன் ஒப்பிட்டு விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். 2025 செப்டம்பரில் கரூரில் நடந்த டிவிகே பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழப்பதும் காயமடைவதும் ஏற்பட்டன. இந்த சம்பவம் கூட்ட மேலாண்மை குறித்து தீவிர ஆய்வுக்கு வழிவகுத்தது. இந்த கரூர் சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. இது அரசியல் நிகழ்வுகளின் பாதுகாப்பை வலியுறுத்துகிறது. மொத்தத்தில் தமிழக அரசியல் களம் மிகவும் சுறுசுறுப்பும் போட்டியும் நிறைந்ததாக உள்ளது. வின் வருகை ஏற்கனவே உள்ள திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகளுக்கிடையேயான போட்டியில் ஒரு புதிய பரிமாணத்தை சேர்த்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல்கள் வின் அரசியல் எதிர்காலத்திற்கும் தமிழக அரசியல் அரங்கத்திற்கும் ஒரு முக்கிய சோதனையாக அமையும்.